நதியா பிஎல் வழக்கறிஞர் நம்ம ட்ரீம்ஸ் இந்தியா சட்டாலோசகர் அவளை வருகிறவர்கள் வெளியிடுவது மேடத்துக்கு அண்ணா இவ்வளோ மாணவர்கள் வந்தோம். இப்போ நம்ம எல்லாம் முறையாக ஆரம்பிப்போம். நம்ம ப்ரேயர் பண்ணியாச்சு, பாஸ்டர்லாம் இது பண்ணியாச்சு. நம்ம நீரார்கள் கொடுத்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அரசு பதிவு செய்யப்பட்டு 18 வருஷமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சேலத்தில் 7 வருஷம், கடந்த 7 வருஷமாக சேலத்தை தலைமையாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ட்ரீம்ஸ் இந்தியா கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி 2008 அப்படி பார்க்கும்போது 18 வருஷம் ஆகிறது. இந்த ட்ரீம்ஸ் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், கணவனாக கைவிடப்பட்டவர், எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், திருநங்கைகள், முதியோர்கள், இயற்கையை பாதுகாத்தல் போன்ற பணிகளை நாம் செய்து வருகிறோம். இப்போ போன மாசத்திலிருந்து அன்னதான திட்டம் அஸ்தமனிலிருந்து ஏற்காடு வர திருவூரத்தில் இருக்கிற மக்களுக்கு பசியில்லா சேலம் என்ற திட்டத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளாம் இந்த ஒருவேளை உணவு அளிக்கிறோம். கடந்த 2020 இருந்து கடந்த 5 வருஷமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லைஃப் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஏன்னா நார்மல் எப்படியாவது லைஃப் உருவாக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு ஒரு லைஃப் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஜோடி தேர்வு செய்து அவங்களுக்கு இந்த 5 வருஷமாக திருமணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நம்ம அப்படி ஜோடி தேர்வு செய்துவிட்டு திருமணம் செய்திருந்த ஜோடிகள் 51. கடந்த 5 வருஷத்துல 51 ஜோடிகள் வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறோம். நம்ம மேடம் 2021 முதல் தடவை இதே சாந்தாசிரமத்துல அந்த கால் அங்க சுயவரத்துல தான் அவங்க அறிமுகமானாங்க. அவனை வளர்க்க முடியாது. 10 சுயவரம் அவங்க வாழ்த்துக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அறிமுகமானாங்க 2021. இதுவரை நம்ம நம்மளோட பயணிச்சுட்டு வர்றாங்க. நமக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்கள நம்ம ட்ரீம்ஸ் இந்தியாவின் சட்டாளத்தாக நியமித்திருக்கிறோம். சரிங்களா? நம்ம சேலக்கோட்டில இருந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா எவ்வளவு பழகி இருந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன், நான் முடிவுக்குள்ள வந்துடும் சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து தான் நடத்துறேன்னு சொல்லி இதுவரை நம்ம நேர்த்து வைத்திருந்தோம். அன்பான அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நம்ம நிகழ்ச்சி 51 பேருக்கு வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறோம். இவன் இன்னைக்கு ஒரு 3 ஜோடி வந்திருக்காங்க. மேடம் மூலமாக அந்த 3 ஜோடிக்கு பொன்னாடை பொருத்தி, ஏன்னா நமக்கு அதான் லட்சியம். நம்ம ட்ரீம்ஸ் இந்தியா லட்சியம் என்னன்னா மாற்றுத்திறனாளிக்கு திருமணம் செய்து வைப்பது. அதான் அதை நம்ம கூப்பிட்டு நம்மளால திருமணம் செய்து வைத்துக் கொண்ட ஒரு 3 ஜோடி வந்திருக்காங்க. அந்த 3 ஜோடியை நம்ம வந்து எல்லாரும் மேட தலைமையில அவங்க ஒரு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கும்படி அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த கௌரவத்தில் இருவாங்க. அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அழைத்து அவங்களை பாராட்டுகிறோம். அவங்க நம்ம டிபிசி அமைப்பாளர் பரிமளா அவர்கள் இந்த பொன்னாடு சொந்த பந்தம் எவ்வளவு பேர் இருந்தாலும் இவங்க தான் எங்களுக்கு சொந்த பந்தமே. ஓகே
இந்த பார்க்குமேன் அப்பா வாங்க நிமிஷத்தோட உள்ள அடுத்து முருகன் சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க கொஞ்சம் இன்னும் உள்ள வாங்க சார் நான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நல்லூர் ஈரோடு சத்தியமங்கலத்தில் ஒரு ஜோடி இருக்கு கோயம்புத்தூர் அங்கே இருந்தாலும் இவத்து உடனே வர முடியாது அங்கே வரல இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அவன் 5 ஜோடி 3 ஜோடி வந்துருக்கீங்க வாழ்த்துக்கள் அவங்களே கௌரவப்படுத்தியாச்சு அதுக்குள்ள இங்கே நம்ம மாஸ்டர் மேடம் மூலமாக மக்கள் வந்திருக்காங்க அதுக்குள்ள இந்த ஈட்ஸ் பாதிக்கப்பட்ட அவங்க தானே மாஸ்டர் மேடம் 3 பேர் தொடங்கி 18 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் சேலத்தில் வந்து நம்ம எதையும் 7 வருஷம் ஆகுறது. இதுவரை எங்களுக்கு எந்த பின்புலமோ பக்குப்படமோ பணம் உள்ள ஆளுநராக கிடையாது. அது ஃபஸ்ட்டு நான் கூட சொல்லியிருந்தேன், எங்களுக்கு கூட மாற்றத்தால் உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் மாற்றத்தால் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மேடம் 2021 எங்களோட தொடர்பு இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் அன்பான வேண்டுகோளை என்று இங்கே சிவகங்கையிலிருந்து வந்திருக்கீங்க, கடலூர்லேருந்து வந்திருக்கீங்க. இன்று உலக மாற்றுத்திறனாளி தினம் நமக்கு டிசம்பர் 3. ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் இருந்துட்டாலே உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துமஸ் சிறப்பு. எனவே கிறிஸ்துமஸ் பக்தர்கள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தான் 3 சிறப்பு விருதினாக வந்திருக்கக்கூடிய மேடம் மற்றும் அனைவருக்கும் இந்த மதிய வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மணி என்னோட பல காரியங்களிலே தொடர்பு கொண்டிருப்பார். என்று காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஏன்னா அதிகாலையில் ஒரு ஃபோன் எடுத்தால் ஒரு பிறந்த அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு தெரியல, அதனால இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வந்துருக்கனாரு. நான் உடனே மறுப்பு தெரிவிக்காமல் இதில் நான் கலந்து கொள்ள பிரயாசப்பட்டேன். நேற்றைய தினத்தில் மன வளர்ச்சி குன்றிய மத்தியில் கிறிஸ்டின்ஸு இவர் 3 பேரும் நடத்துகிற ஒரு பண்டிகையில் கலந்து கொள்ளும்படி வாய்ப்பு கிடைத்தது. அநேக மக்களை பலவிதமான கோணத்தில் நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலாக இதை கொண்டாடுறாங்க. உலகமெங்கும் இதை கொண்டாடுறாங்க. இதில் வந்து மாற்றுத்திறனாளிங்கிறது நம்முடைய விளக்கம். திறன் என்பது ஊக்கம், அறிவு. மாற்றுத்திறன் அதாவது வேறு வழியிலே கூட வல்லமையும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதுதான் மாற்றுத்திறனாளிகள். எப்படி வந்தது? எப்படி வந்ததுங்க? மன வலிமை. உடல் வலிமை பற்றி கவனிக்காத பணியாற்ற கூடாது.
உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மன வலிமை அதைத்தான் சொல்றாரு கலைஞர். அதாவது தவளையை தட்டி விட்டா கூட அது சிங்கமா மாறிடும். உங்க உள்ளத்தில் இருக்கிற தவளை மாதிரி எண்ணங்கள் போய் எந்த விதமான ஒரு இதனால தட்டி விட்டாங்க நீங்க எப்படி அந்த சிங்கத்தை கூட எழுந்து நிற்பீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அது உதாரணமாக இருக்கு. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தன்னார்வ ட்ரீம்ஸ் தொண்டர்களுக்கு நிர்வாகிகளே, ஆலோசகராக இருக்கும் அட்வொகேட் மேடம் நதியா மற்றும் இந்த வருகை கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவிக்கும். இந்த நிகழ்ச்சியை நான் சொன்ன மாதிரி கலந்துகிறது மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். நண்பர் அமிர்தகுமார் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சாரு. நான் வட்டார வளர்ச்சி அலுவலர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிடிஓவாக ஊராட்சி ஒன்றியத்தில் நான் பணியாற்றிருக்கிறேன். என்னுடைய பணிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் நான் உதவி செஞ்சிருக்கேன். முன்னெல்லாம் ஐஆர்டிபின்னு ஒரு லோன் வந்துச்சு, ஞாபகம் இருக்குமா உங்களுக்கெல்லாம்? ஆமாம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதே மாதிரி ஐஆர்டிபின்னு சொல்கிற லோன், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வரும். நான் கூப்பிட்டு முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அது ஒரு ஈடுபாடு. ஏன்னா ஒரு பதவியில வரான், பதவியில எல்லாருக்கும் எல்லாரும் செய்வாங்க, ஆனாலும் குறிப்பிட்ட சில பேருக்கு தான் நம்ம செய்ய முடியும். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி ஆதரவு பாதுகாப்பு அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுவரை யாருக்கும் போய் எந்த விதமான எதிர்பார்த்து நடத்தவே இல்லை. என்னை தேடி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு என்ன முடியுமோ செய்து கொடுத்து நான் பண்ணிருக்கேன். இதனால் என் குடும்பத்தையே விட்டு நான் தனியாக இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பண்ணுவாங்க. ஆனா நான் அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள முனையை கிடந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன பண்ணேன்னா, நாங்க அன்னை தெரசா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வரும். நடந்து போய்கிட்டு இருக்கல சொல்லுவாங்க, இங்கப்பா நொண்டி போறா அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் நான் எதிர்த்து நிற்பேன். இதே பஸ்ல தொடர்ந்து அதே பஸ்ல போவேன் வருவேன். இப்ப போனவரை என்ன சொன்னாங்க, ஏய் இது ஏசி பஸ், நீ இதுல வரக்கூடாது, பாஸ் காமிக்க கூடாது அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் இதுல நேற்று வரைக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. அங்க பக்கத்துல உள்ள பஸ்ல உள்ளவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி, ஏமா நீ இந்த பஸ்ல எல்லாம் ஏறினதே கிடையாதா, இது உனக்கு ஒரு ஏசி பஸ்ன்னு தெரியாதா அப்படின்னாரு. ஒரு செகண்ட் இருங்க சார் அப்படின்னு. இதே நான் ஒரு ஆளா துணிஞ்சு போக மாட்டேன், எனக்கும் பக்கத்துல 4 பேர் வரணும் அப்படிங்கிறனால இதே எங்க தலைவருக்கு போன் அடிச்சேன். ஆனா இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் 149 அடிக்கிறேன், நீங்க என் கூட வருவீங்களான்னு கேட்டேன். நீ அடிமா நான் வர்றேன்னு. அப்ப அவர் கேட்டாரு, இப்ப என்ன சொன்னாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா அல்ல அப்படின்னா. நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் 149 அடிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நான் போயிட்டு உனக்கு டிக்கெட் போடுறேன்னு சொன்னேன். முதல்ல என்னை கேள்வி பண்ணுவாரு, போயிட்டு டிக்கெட் போடுறேன்னு சொன்னேன். இப்போ எப்படி நான் டிக்கெட் போடுறேன்னு அதுக்குள்ள போன் பண்றேன். அப்போ எங்களை எவ்வளோ ஒரு இதாக பேசுறாங்கன்னு பாருங்க. இதே ட்ரெயின்ல ஏறையில நாங்கள் சொல்லுவோம், இது மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அப்படிம்பாங்க. ஆனா நான் எல்லாத்துலேயும் துணிச்சு பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போனா இவ ஒரு இது பண்ணி தான் வருவான்னு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தைரியம் தான். அப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறி பாருங்கல, சரி அடுத்த இதை இறங்குறோம் அப்படிங்கும்போது நாங்கள் உதவி பண்ணுறோம் வாங்க, சரி கொஞ்ச நேரம் நில்லுங்கிறோம். அப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த நொண்டிக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்ல உண்டா அப்படிங்கிற. என்னால் பொறுக்க முடியாமல் நான் அடிச்சிருவேன். ஆனால் பக்கத்தில் இருக்க கூட சொல்லுவேன், நான் அடிச்சிருவேன், இது என்ன வந்தாலும் என்னால் தைரியம் பார்த்துக்குவேன் அப்படின்னு. அதே இப்போ நான் சொல்லுவேன், மாற்றத்தினால வீட்டுக்கு ஒரு மனைவி கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை மட்டும் தான் எடுக்க மாட்டேன். ஆனால் எல்லாத்தோடையும் எனக்கு துணி தைக்கிறதுலேருந்து எல்லாமே தெரியும். அதனால மாற்றத்தினாலியா யாருமே நம்ம மாற்றத்தினால உடனே கிடக்கூடாது. உங்களால முடிஞ்சது. இப்போ நீங்கள் இந்த ஜாக்கெட் போட்டுட்டாங்களா, அதை கண்ணிலே பார்த்துமே அடுத்த நாள் நான் தப்பேன். சார் சட்டை போட்டுக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம், எனக்கு துப்பேன். ஆனால் எனக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரங்க. ஆனால் என்னை பேசுவார். ஆனால் அடுத்த செகண்ட் அவர் எனக்கு அம்மா அப்பா இல்லை, அக்கா தங்கச்சி எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் நான் அவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். அதனால எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் உதவி. நான் இந்த இடத்துக்கு போவேன் வர்றேன்னு என்னை நம்பி அனுப்புவார். சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் தெரிவிச்சேன். மத்தியான வணக்கம். இப்போ உங்க பேர் என்னமா? ஆதமை பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்டாங்க. பேசுங்கன்னு சொன்னதுக்கு வேண்டாம் மேடம் கையாண்டாங்க. இதுதான் திறமை. உங்கள்கிட்ட இருக்க திறமை நிறைய இருக்குது. அவங்க சொல்ற மாதிரி பஸ்ல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்கேன்னு இருக்கும். அது நல்ல ஆரோக்கியமா இருக்கா தான் போய் உட்காரணும்.
அப்படியே மாற்றுத்திறனாளி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா இதே மாற்றுத்திறனாளி இருந்தா ஒரு லேடி மாசமா இருந்தாலும் வயசான இருந்தாலும் ஏந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க. அப்ப எந்த இடத்துல பண்பு உங்கள்கிட்ட தான் அந்த பண்பே இருக்குது. அவங்களாம் மனசுல காயப்பட்டவங்க. நீங்களாம் மனசுல ரொம்ப மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணுங்கிற என்னன்னா நீங்க வந்து பின்வாங்க. எனக்கு முடியலங்கிற வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. இப்போ சகோதரர் மணியிலையும் பரிமாணாவையும் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். விடாமுயற்சி. அவங்க 2 பேருமே இருக்க ஒரே தவறு வெளிப்படுத்த மாட்டாங்க. நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம். தற்பெருமை பாராட்ட மாட்டாங்க. இதே நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்க ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் 50 ரூபா விளம்பரம் தருவாங்க. அதனால அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்க திறமை வந்து நீங்க யாரும் வீண் பண்ணாதீங்க. என் 3 ஜோடி வந்து கல்யாணம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் கம்மி நிறைய பண்ணணும். நான் வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் டெவலப் பண்ணணும். 51 பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு இந்த இது வந்து கம்மி. அவங்க நானே பார்த்தேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மாதிரி முகத்தோட அழகும், அதாவது தன்னுடைய இயலாமையை வெளிக்காட்டாம இன்னைக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்க என்ன பண்ணுவாங்க, சரியில்லை அந்த மேடையிலேயே அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாம உண்மை நல்ல ஒரு லைஃபோட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிரிச்ச மூஞ்சியா தான் இருக்குது. இப்போ இவர் கூட வந்து வண்டியை நிறுத்தும் போது நான் வண்டி நிறுத்தும் போது ஏறணும் மேடம். ஆனா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் எதுவுமே பேசல. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சிரிப்போடைய புனிதம் வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். 2வது உங்க எல்லாத்துக்கும் ஏதாவது சட்டப்படியான ஏதாவது ஒரு ஆலோசனையோ மற்ற ஏதாவது வேணும்னா சகோதரர் மணிகிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு. உங்களுக்கு இலவசமா நான் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கேன். அவருடைய திறமை அவருடைய இந்த இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்துருக்கேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர்ட்ல வந்து ஒரு 5 கேஸ் இருந்துச்சு. வக்கீல் ஸ்ட்ரைக் இருந்தாலும் ஃபேமிலி கேஸ். அதை முடிச்சுட்டு எனக்கு நினைப்பூரா இங்க இருந்துச்சு. ஏன்னா அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி போய் நிற்கணும். நம்மளை நம்பி நேற்றுலேருந்து கூப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வராம இருக்கக்கூடாதுங்கிறதுனால அடிச்சு பிடிச்சி நான் வந்துட்டேன். எப்படினாலும் நம்ம வரணும். அந்த மக்களுடைய மனசுல இயலாமைங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டு திறமையை கொண்டுட்டு வரணும். உங்களால எல்லாமே முடியாமலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்துல நிறைய வேலையும் உண்டு. இன்னைக்கு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைபிஸ்ட், ஸ்டெனோ, சரஸ்தார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஊனமுற்றவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்க யாராவது படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அவன் எவ்வளவு பதிவு பண்ணுங்க. காசு மட்டும் கொடுமா நான் வாங்கி தரேன்னு சொன்னா ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க எப்போதுமே வந்து பதிவு பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தையும் ஒரு திறமை இருக்குது. எதையும் வச்சு நம்ம வந்து நம்மளால முடியல, நம்மளை பார்த்து மற்றவங்க கிண்டல் பண்றாங்க, அந்த இடத்துல பண்ணவே கூடாது. ஆரோக்கியம் இருக்கவங்களாம் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். திருட்டு தொழிலுக்கு போறாங்க, அது குடும்பத்தை கேவலம் பண்ண மாதிரி போறாங்க. உழைக்கிறது கிடையாது. ஆனா நீங்களாம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த சமூகம் தரமாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அதுதான் நீங்க தான் சமூகம், நீங்க தான் சமுதாயம். நீங்க வந்து நான் என்னால முடியும் அந்த திறமை வந்து என்கிட்ட நிறைய இருக்கு. யாராவது உங்களுக்கு வந்து மட்டம் படுத்துற மாதிரியோ அகேன்ஸ்டா பேசினா நீங்க அதை பத்தி பெருசாவே மதிக்கவே மதிக்காதீங்க. இப்ப இவங்க பேசும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். போட்டு நொறுக்குறாங்க பாத்தீங்களா. நீ என்ன சொல்றது, நான் நல்லா இருக்கேன், நீ மனசுல பாதிச்சனாலதான் எங்க தப்பான கண்ணத்துல பேசுறீங்கன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் சரி எதையுமே வந்து நினைக்காதீங்க. 10 பேர் கேட்டவங்களா இருந்தா 4 பேர் உங்களுக்கு நல்லது செய்யாம இருப்பாங்க. ஆனால் நீங்க எதுவும் அடுத்த தடவை வந்து சீக்கிரமா விரைவில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்த போறோம் நாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம். ஆட்டம் பாட்டம் எல்லாத்துக்கும் சிறப்பா, அதாவது இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே, இவங்களும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியமா இருக்கிறோடனே அதர்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். கண்டிப்பா அந்த நாள் வந்து நம்ம அதனால நீங்க எப்ப வேணாலும் என்னை வந்து போன் மூலம் பேசலாம். எப்ப வேணாலும் பேசலாம். நான் எடுக்கலாம் திரும்ப லைனுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுறேன். அது மணி சாரி. அப்புறம் இன்னொன்னு, எப்ப ஃபங்க்ஷன் நடந்தாலும் தன்னை வந்து காமிச்சிக்கவே மாட்டாரு. அதனால இந்த பரிமளாவுக்கும் இந்த மாதிரி நடத்தக்கூடிய சகோதரர் மணிக்கும் அதாவது எனக்கு வந்து பெருமையா தலைமையில வந்து தலைமை தாங்கினாங்கன்னா அதை வெளிப்படுத்த விளம்பரம் தேடணும். விளம்பரம் தேடாத ஒரே மனிதர் மணிதான். அவங்க சகோதரர் எப்ப என்ன பேசினாலும் எதுவுமே என்ன பேசுவார் தெரியுங்களா. பேசும்போது இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் தான் சட்டத்தை பத்தி எல்லாம் கேட்பாரு. மற்றபடி அவங்களுக்கு அப்படி பண்ணணும், இவங்களுக்கு இப்படி பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கத்துல இருந்து என்ன பண்ணலாம், இவன் ஏமாத்திட்டா மாற்றுக்கிறாங்க அதுல இருந்து என்ன எடுக்கலாம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப், இதே தான் உங்களை சுத்தி மட்டும்தான் ஒரு உலகம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். மற்ற எதுவுமே என்று எப்போதும் பேச மாட்டாரு. இப்ப கூட சொல்லும் போது வந்திருக்காங்க, வந்து என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, பேசுங்க, உங்களை பத்தி நினைக்கலாம். ஆனா யாருமே அப்படி
கிடையாதுங்க. இப்போ யாருமே வந்து இப்போ தொண்டு நிறுவனத்தெல்லாம் மேக்ஸிமம் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க அதில் சில சுய விளம்பரத்தை தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மேடம் முக்கியமாக நாங்க 2 பேரும் மக்கள் தானே பொது சேவை அப்படி காமிங்க. மக்கள் தானே பொது சேவை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜிஹெச்சில் டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம்னா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதவிக்காண்டி நம்ம செய்கிறோம் அப்படின்னோம்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை கொண்டு வந்து நம்ம தூக்கி போடுறோம்னா நீ என்ன செஞ்சுருக்க அதுக்கான எவிடன்ஸ் காட்டுன்றாங்க. ஒருத்தவரை அடித்து ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது பெருசா இல்லை செல்லில் வீடியோ எடுக்கிறது பெருசா? எனக்கு விளம்பரம் தேவையில்லை, எனக்கு விளம்பரம் தேவையில்லை. இந்த விளம்பரத்தை காட்டினே எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னா எனக்கு தேவையில்லை, நீ அதை செய்கிறது தேவையில்லை. இப்போ மணி சார் சொன்ன மாதிரி இதை செஞ்சால் நான் வருவேன்றதுக்காண்டி இல்லை. மணி சாரும் மேடம் சொன்ன ஒரு வாரத்துக்காண்டி இன்னைக்கு கூப்பிட்டா கூட என்னை நம்பி எத்தனையோ பேர் வரக்கூடிய ஆள் இருக்குது. ஆனால் 10 பேர் போதும், அவங்கள நான் கூப்பிட்டு வரணும். ஓப்பனாக சொல்ல போனால் மணி சாருக்காண்டி நேற்று எங்கள் ஊரில் இருந்து எல்லாருமே உட்காந்துட்டே இருந்தான். 10 பைசா கிடையாது பஸ்ஸுக்கு ஓப்பனா. நைட்டு சைக்கிளில் பட்டுக்கணும், சைக்கிளில் பட்டுக்கணும். சத்தியமாக 10 பைசா கிடையாது. அதுக்கு பிறகு தான் யார் கேட்க முடியல. என் ஃப்ரெண்டு வாத்தியார் இருக்கிறன்ட்டு ஒரு 200 ரூபா போடு, நான் முக்கியமான வெளியில் வந்திருக்கேன் சொல்லி போட்டு அதை வச்சு நாங்கள் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் இதை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னோம்னா ஒரு மாதிரி நினைப்பா நமக்கு இருக்கமோன்னு. ஆனால் காசுக்காண்டி நான் இது பண்ணலை, எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னு. நீ எதை செஞ்சாலும் காட்டுனா என்னை தேடி நான் செஞ்சால் என்னை நம்பி வர்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் செய்கிற உதவி இன்னொருத்தர் போய் அடுத்தோட சொல்லி இவர் போனால் செய்வார், காசு வாங்க மாட்டார், காட்டில் கூட்டு போகிறாருந்தாலும் இன்ன வரையும் 4% பெட்டில் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு குற்றச்சாட்டு, இப்படித்தே இருக்கேன், இது பண்ண மாட்டேன், அதனால என் வீட்டையே சண்டை வந்தது. நீ சண்டை இது பண்ண மாட்டினாலுக்காண்டி எப்படி தெரியும், நீ உனக்கு எனக்கு சம்பந்தம், நீ வெளில போயிடாம. ஆனால் இன்ன வரை இந்த பொண்ணை ஜெயிச்சதுக்காண்டி இன்னைக்கு போராட்டம் பண்ணி எல்லாருமே நான் ஒரு தலைவர் இருக்கார பாருங்க, நான் கறி போட்டு செய்யலாம் தான் செஞ்சிடலாம். நானே மாற்றுத்தாளர்களையும் சட்டை பிடிக்கிறான்னு நின்றா இந்த இடத்துல அனைத்து மக்கள். அதனால நம்மளே நின்றுட்டான். நம்மளுக்கு அன்னைக்கு ஒற்றுமை மக்களோட, நம்ம மாத்திராங்க மக்களோட ஒற்றுமை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சப்போர்ட்ல நம்ம நேமாக இருக்கலாம். அதே சப்போர்ட் இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு, ஆனால் கட்சி ரீதியாக போகணும்னா போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி இப்போ நடத்தி ஸ்டேஆர் வாங்குற அளவுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்டேஆர் எப்படி வாங்கணும், எப்படி இது பண்ணணும், அந்த ஆள் நம்மகிட்ட. ஏன்னா நான் ஜெயிக்கிறான்னு வராத நம்மளோட ஒரு பொண்ணாவது வரணும். இப்போ மணிசார் தொண்டு நிறுவனம் செஞ்சு மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை கொண்டு வந்தால் நாளைக்கு 4 பேருக்கு செய்யலாம்ன்ற வார்த்தை வந்தாலே நம்ம செய்யறதுக்கு ஒரு நல்லது இருக்காங்க. எதையுமே தெரியாத ஒரு ஆளை போய் கொடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணிடுறேன், நீ எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிற இது பண்ணிக்கிறா, அது நம்ம முடியாது. முதல் பேச சொன்னது மணியை பேச சொன்னாரு, 2 வார்த்தை தான் அப்படின்றாரு. ஆனா இப்போ உங்களுக்குள்ள ஒரு திறமையே ஒருத்தவங்க தூண்டும் போது எப்படி பேசுறாரு, என்னென்ன ஆளுநர்களை பேசுறாரு, இதுதாங்க நீங்க. அதனால நீங்க எதையும் பத்தி கவலைப்படுறீங்க. உங்கள்கிட்ட ஏகப்பட்ட திறமை புதஞ்சிருக்கு. நீங்க உங்களுடைய உடம்பு நிலையை பார்த்துட்டு அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லா போஸ்டிங்கும் உங்களை மாதிரி ஆளுசா இருக்காங்க. அவர் சகோதரர் சொல்ல மாதிரி சட்ட ரீதியா எது என்ன பண்ணணும் அது முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன். நான் என்கிட்ட வந்தீங்கன்னாலும் நான் பேசுறேன் பண்றேன். 2வது பாத்தீங்கன்னா, தற்பெருமையை தேடாத ஒரே உலகம் நீங்க தான். எல்லாருமே தற்பெருமை, தன்னுடைய பேர் வரணும், தன்னுடைய பிசினஸ்ல 4 பேர் புகழணும், பேர் புகழ் இருக்குது. நீங்க எதுக்குமே தயாரா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பேரும் புகழும் வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அங்க நிறைய உதவி உங்களுக்கு இருக்கு. அது போக வேண்டியதுக்கு போகாம இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல நான் பொசிஷன்ல நான் இருக்கிறேன். ஏன்னா அது மணியனுக்கு கூட தெரியாது. என்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா ஒருத்தர் வாங்குறத இன்னொருத்தர் குடியை திங்க தான் பாக்குறாங்க. அது இருக்காது. அது கரெக்டா உங்களுக்கு போக முடியாது. நாங்களும் அந்த தாட்டோட இருக்கவங்க தான். உங்களுக்கு எங்களால என்ன உதவி செய்ய முடியாது அதை செய்ய தயார். அது தடுக்காத அளவு இருந்தா ஜனங்க நல்லது. ஆனா எந்த விதத்திலையும் தரப்படாம உங்களுக்குன்னு ஒரு இடம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 7 மணிக்கு கூட எனக்கு மீட்டிங் இருக்குது ஆத்தூர்ல. அந்த இடத்துல போய் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அப்ப வரும்போது மணியனோட உட்கார வச்சு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, அது எப்படி போனா உங்களுக்கு செய்ய முடியும். எல்லா இடத்துலயும் இருக்குது உங்களுக்கு வேலை, பண உதவியில இருந்து லோன்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதை தடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அது போக வேண்டிய இடத்த உங்களுக்கு நான் காமிச்சு உங்களுக்கு என்ன உதவியை நான் செஞ்சு தரேன். என்னால என்ன உதவி முடியும் அது கண்டிப்பா உங்க இடத்துல நான் செஞ்சு கொடுக்குறேன். பசங்களாம் அடிக்கடி நம்மளாம் சந்திக்கிறோம். நிறைய வாங்க, நல்லா பெரிய கூட்டம் போட்டு இந்த மாபெரும் கூட்டமா நம்ம கண்டிப்பா நடத்துறோம். அது எல்லாருமே திரும்பி பார்க்கும்போது சேலம் மாட்டேங்கிறாலும் நடத்தணும்னு நம்ம பார்க்கணும். சேலமாம எங்க இருந்தாலும் சரி நம்ம போய் நம்ம நடத்துவோம். சரிங்களா? எனக்கு எல்லாருமே பேச வாய்ப்பளித்த மணியனுக்கும் சகோதரிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி
பொன்னாடையில போடுற பலத்த கைக்கோசம் வரும். பிஏபிஎன் அவர்கள் நல்ல சொற்பொழியாற்றினாங்க. நமக்கு நல்ல உதவி செய்யும் சொல்லியிருக்காங்க. சட்ட உதவி சொல்லியிருக்காங்க. அதே போல சேலம் மாவட்டத்தில் 1500 பேர் இருக்காங்க நம்ம ட்ரீம்ஸ் இந்தியாவில். ஆனால் அவங்களாம் கொடுக்குறோம்னா எவ்வளோ பேர் தான் சின்ன பர்சனாக வச்சுருக்கோம். ஆனால் மேடம் சொன்னது போல ஆட்டம் பாட்டம் பண்ணுறதோட அவர் பெரிய விழாவை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தலைமையில். அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன ஒத்துழைத்து அவங்க பாராட்டு தெரிவிப்போம். சரி, இப்போ நலத்திட்ட உதவி வழங்குவா கொஞ்சம் பெண்களுக்கு அவங்களுக்கு அப்படி சொல்லிடுமா, வரிசையில் நின்றுக்கிட்டோம், அப்படி வந்து நின்றுக்கிட்டோம். பேர் சொல்லி ராபர்ட் வாங்க. ராபர்ட் அம்மா அப்படியே வரிசையை பேர் படிச்சு அப்படியே நின்றுக்கிட்டோம். எல்லா பேரையும் படிச்சிரு. ஆமாம், இங்கே எல்லாம் அப்படியே நீங்கள் சேர்ந்துங்க மேடம், வாங்க அப்புறம் சார் இல்லைங்க. சார் கொஞ்சம் இங்கே பாருங்க.